ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பற்றின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கம்பெனி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்தியாலே பிக்கஸ்ட் பவர் கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த என்டிபிசி லிமிடெட் கம்பெனி தான். இது வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனி. இவங்களோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போவே வந்து 89 கிகாவாட் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க ஃபியூச்சர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 149 கிகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி வரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த என்டிபிசி கம்பெனி வந்து நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதா எங்களோட ஒர்க். கோல், கேஸ், சோலார் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஹியூஜ் அமௌண்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றது தான் இவங்களோட மெயின் ஒர்க்காவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம். போஸ்ட் நேம் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷன். அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, பவர் பிளான்ட்ல இருந்து தான் வந்து கரண்ட் ஜெனரேட் ஆகுது இல்லையா. சோ இது எல்லா ப்ராசஸுமே வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷன் அவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மிஷின் ஆபரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம்ஸ்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும். ஏதாச்சும் ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். இதுதான் இவங்களோட மெயின் ஒர்க் அங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைப். ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்ல, கான்ட்ராக்ட் ஜாப் தான். மேக்ஸிமம் வந்து நீங்க 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பெர்மனண்டா அங்க ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது பிளஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் சேம் அதே டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களை வந்து கம்பெனில ஒர்க் பண்ண வைப்பாங்க. சோ அதனால இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷனுக்கு வந்து ஒரு கேட்டகரிக்குமே வந்து செப்பரேட் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 109 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் நீங்க இருந்தீங்கன்னா 25 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 39 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 42 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 35 வேகன்சிஸ். சோ டோட்டலா 250 வேகன்சிஸ் இருக்கு. சேலரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிக்ஸ்ட் மந்த்லி சேலரி தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிக்ஸ்ட் மந்த்லி சேலரி எவ்வளவுனா 55,000 பிளஸ் இது கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஹெச்ஆர்ஏ இருக்கு, செப்பரேட்டா வந்து நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸ்லாம் இருக்கு, கூடவே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டி யார் யாருக்குன்னா உங்களுக்கு இருக்கும், பிளஸ் உங்க ஸ்பௌஸுக்கு இருக்கும், பிளஸ் 2 சில்ட்ரனுக்குமே வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூட் ஆயிடும். சோ அதனால இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையவே இருக்கு. அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷனுக்கு வந்து நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கணும்னா, பிஇ பிடெக் டிகிரி படிச்சிருக்கணும். என்ன டிகிரி படிச்சிருக்கணும்னா மெக்கானிக்கல் இல்லனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். கூடவே வந்து 40% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். இது கூடவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, மினிமம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது என்ன ஃபீல்டுலன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆபரேஷன்ஸ்ல இருக்கணும், இல்லனா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் என்ன கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 40 மெகாவாட்ஸ்க்கு மேல தான் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆர் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees. எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க இல்ல பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்க இல்ல ஃபீமேல் கேட்டகரிஸ் நீங்க இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 18 இயர்ஸ்ல இருந்து 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் தான் உங்களால இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரினா, எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓபிசிலேயே வந்து நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கோம் அதுல செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த மூணுத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்மள வந்து செகண்ட் லெவலுக்கு அனுப்புவாங்க. செகண்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இல்லனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். இதுலயும் நம்ம குவாலிஃபைட் ஆயிட்டோம்னா தேர்டா வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து 3
ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்டை வந்து அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆனவங்களை வந்து டைரக்டா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிப்போம்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் ப்ராசஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இல்ல சிபிடி டெஸ்ட் வைப்பாங்க. இதுல செலக்ட் ஆனவங்க வந்து டைரக்டா இன்டர்வியூ வச்சு கேண்டிடேட்ஸ் வந்து ஜாப்க்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ப்ராசஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இல்ல சிபிடி டெஸ்ட் வைப்பாங்க. இதுலயும் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா தேர்ட் வந்து டைரக்டா பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. சோ இந்த மூணுத்துல எந்த ப்ராசஸ் வேணாலும் நாங்க எப்படி வேணாலும் நாங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கம்பல்சரி அட்டாச் பண்ணி ஆகணும். பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்னென்னலாம் நீங்க வைக்கணும்னா 10th பாஸ் ஆன சர்டிபிகேட்ஸ், மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க வைக்கணும். என்ன கேஸ்டோ அந்த கேஸ்டுக்கான சர்டிபிகேட் நீங்க வைக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயரா நீங்க இருந்தீங்கன்னா அதோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்ல என்ன வைக்கணும்னா பிஇ பிடெக்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் டிகிரி சர்டிபிகேட்ஸ் நீங்க வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க என்னென்ன வைக்கணும்னா உங்களுக்கு எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த இயரோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் வைக்கணும். பிளஸ் இது கூட என்னென்ன வைக்கணும்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வைக்கணும், கன்ஃபர்மேஷன் லெட்டர் வைக்கணும், கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த லெட்டர் கம்பல்சரி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த கம்பெனில வந்து என்ன ரோல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்களோ அந்த ரோல்கான அசைன்மெண்ட் ஆர்டர் நீங்க வைக்கணும். ப்ரொமோஷன் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வைக்கணும். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட்ஸும் நீங்க கம்பல்சரி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்கனோ மினிமம் வந்து 2 பிளேஸ் ஸ்லிப்பாவது நீங்க வைக்கணும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கம்பல்சரி கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி நீங்க உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 23rd April 2026 அப்ளிகேஷன்ஸ் டேட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னா 7th May 2026 ஓட அப்ளிகேஷன் டேட் முடியுது. சோ இப்போ உங்களுக்கு நான் வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாப், வெறும் கான்ட்ராக்ட் ஜாப்ன்றதுனால நீங்க சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கான்ட்ராக்ட் ஜாபா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஜாபுக்கு மூவ் ஆகும் போது நல்ல உங்களுக்கு ஒரு ஹை சேலரி கிடைக்கும். சோ அதனால இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப் வரும்போதெல்லாம் சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தவிர்த்து நீங்க ஏதாவது என்கிட்ட क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.